பிரார்த்தனை கீதா வகுப்புக்கு. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்குல் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். ஹரி ஓம். போன வகுப்புல அல்லது இதுக்கு முன்னாடி நடந்த வகுப்புகள் அப்படின்னு வச்சுக்கலாம் உங்க சௌகரியம். அதுல சொன்னதெல்லாம் ஒருவேளை புரியல, புரிஞ்சது மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாம் இருந்ததுன்னா, தெரியுமா, அப்படிலாம் இருந்ததுன்னா ஒன்னும் கவலைப்படாதீங்க. கிருஷ்ணர் அபாரமான கருணை உள்ளவர். நமக்கு புரிகிற வரைக்கும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பார். வழக்கமா சொன்னதையே சொன்னா ஏதோ தண்ணி அடிச்சிருக்காங்கன்னு தோணும். ஆனா வேதாந்தத்துல அப்படி இல்லை. புரிகிற வரைக்கும் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கலாம், தோஷம் இல்லை. கூறியது கூறல், புனருக்தி அப்படின்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல. தமிழ், சம்ஸ்கிருதம் எல்லாத்துலயுமே அது ஒரு தோஷம். ஆனா இங்க வேதாந்தத்துல எத்தனை தடவை வேணாலும் திருப்பி திருப்பி சொல்லிக்கலாம், ஒன்னும் தோஷம் இல்லை. இப்போ நாம 17வது ஸ்லோகத்துக்குள்ளே போகணும். அதனால 16 ஸ்லோகம் புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு அப்படின்னு எல்லாம் யாரும் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு புரியறத வரைக்கும் நாங்க விட போறது இல்லை. ஸ்லோகம் 17. அவிநாஷி து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசமவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்த்துமர்ஹதி. இப்ப நம்ம சத்து அசத்துன்னு எல்லாம் போன ஸ்லோகத்துல படிச்சாச்சு. அந்த என்ன சொல்றீங்க விஜயலட்சுமியா பேசுறது? என்ன சொல்றீங்க? நான் பேசுறது மற்றவங்களுக்கு கேக்குதா? கேக்குது சாமி. யாரோ ஏதோ சொன்ன மாதிரி இருந்து எனக்கு கேட்கல. 2வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம் தொடங்குறோம். அங்க சத்து அசத்து எல்லாம் பேசினாரு பகவான். அதுல சத்துன்னு ஒண்ணு சொன்னார் இல்லையா, அது ஒருவேளை புரியாம இருந்தா, அதனால அதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்றார். சத்தை பத்தி கூடுதலான இன்ஃபர்மேஷன் சொல்ல போறார். என்ன அப்படின்னா, அது அவிநாஷி. எது போன ஸ்லோகத்துல சத்துன்னு சொன்னாரோ அது அவிநாஷி. அவிநாஷினா என்ன அர்த்தம்? நாசம் அப்படின்னா அழிகிறது, விநாசம் அப்படின்னா ஒட்டுமொத்தமா அழிகிறது, அவிநாஷினா அழியாது. தர்மம் அதர்மம், நியாயம் அநியாயம், இத மாதிரி ஒரு இத ஆப்போசிட்டா ஆக்கணும்னா கூட சேர்த்தா போறோம்.
இத நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல. நமக்கு அவ்வளவு குழப்பாண்ட மண்டைய ஆ சேர்த்தா அது ஆப்போசிட்டா மாறிடும். அப்போ நாஷி, வினாஷி, அவிநாஷி. அழியக்கூடியது, ஒட்டுமொத்தமா அழியக்கூடியது, ஒட்டுமொத்தமா அழியாதது, கொஞ்சம் கூட அழியாது. அவிநாஷி. தூ தூ அப்படின்னா ஆனால், அதுல தமிழ்ல நிற்க அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். சத்து அசத்துன்னு ரெண்டு பேசியிருந்தோம். ரெண்டினுடைய முடிவான கருத்தை உணர்ந்தவர்கள் அறிவாளிகளால உணரப்படும் சொன்னோம். அதுல சத்தை பத்தி கூடுதல் விவரம் சொல்ல போறோம். அசத்துல இருந்து வித்தியாசமானது இது. அசத்து பாவக வித்தியதே, ஆனால் சத்து அவிநாசி, ஒட்டுமொத்த அழிவுங்கிறது அதுக்கு கிடையாது. அடுத்து தத்து வித்தி, இதை நீ அறிந்து கொள். அப்ப சத்துக்கு ஒட்டுமொத்த அழிவுங்கிறது கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. அடுத்து அதுக்கு இன்னொரு குணம், ஏன சர்வம் இதம் ததம். இதம் சர்வம், இது எல்லாம், ததம் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ, ஏன எதால, எதனால இது எல்லாம் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அது சத்து. அந்த சத்துக்கு அழிவுங்கிறது கிடையாது. அப்ப இந்த இடத்துல அழியாததுன்னு சொன்னா காலத்தின் அடிப்படையில அன்லிமிட்டெட். எங்கேயும் நிறைஞ்சிருக்குன்னு சொன்னா ஸ்பேஸ் வைஸ் அன்லிமிட்டெட். அன்லிமிட்டெட் அது ரெண்டு விதம் அன்லிமிட்டடா இருக்கலாம். ஒண்ணு காலத்தின் அடிப்படையில எக்காலத்தும் இருப்பது அப்படிங்கிற அடிப்படையில அன்லிமிட்டடா இருக்கலாம். அது அவிநாசிங்கிறத வார்த்தை அதை காட்டுது. சர்வம் ததம், எல்லாமே வியாபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது ஸ்பேஸ் வைஸும் இங்க இருக்கு அங்க இல்ல அப்படின்றத சொல்ல முடியாது. எல்லா இடமும் நிறைஞ்சிருக்குது. சர்வ வியாபி அப்படிங்கிற அர்த்தம் அது மூலமாக வருது. விநாசம் அப்படின்னா அழிவு, ஒட்டுமொத்த அழிவு அப்படின்னு சொல்லலாம். நாசம்னா அழிவு, விநாசம்னா ஒட்டுமொத்த அழிவு. ஒட்டுமொத்த அழிவ விநாசம் அவ்யயஸ்ய. வியம் அப்படின்னா மாறக்கூடியது, அவ்யயம்னா மாறாதது. அதாவது சில பொருட்கள் ஒண்ணு இன்னொன்னா மாறும். இந்த காலத்துல நிறைய வானவில்கள் ஆணு பெண்ணா மாறுது, பெண்ணு ஆணா மாறுது, அப்படி கோமாளித்தனம் பண்ணிட்டு தெரியுது. ஒண்ணு பால் தயிரா மாறுறது, தயிர் வெண்ணையா மாறுறது, அல்லது கடைஞ்சி எடுக்கும் போது வெண்ணெய் மோர் தனியா கிடைக்கிறது, வெண்ணெய உருக்குனா அது நெய்யா மாறுறது. இது ஒரு விதமானது. இன்னொன்னு, இப்ப நாம இருக்கிறோம், முதல்ல சின்ன குழந்தையா இருந்தோம், அப்புறம் பெரிய பையனானோ அல்லது பொண்ணானோ, அப்புறம் இளைஞன் இளைஞியானோ, அப்புறம் முதுமை அடைகிறோம். சின்னதுல இருந்து வளர்றோம். இந்த வளர்ச்சியிலேயும் ஒரு மாற்றம் இருக்கு. அப்புறம்
ஒரு 40 எல்லாம் ஆன பிறகு 25 30 எல்லாம் தாண்டியாச்சுன்னா அப்புறம் தேய ஆரம்பிக்கிறோம். முடி வெளுக்க ஆரம்பிக்குது, பல்லு விழ ஆரம்பிக்குது, காது கேட்காது, இப்படி கண்ணு காணாது, இப்படி தேய்வு ஆரம்பிக்குது. அப்போ வளர்ச்சி தேய்வு. இப்ப பிறை பாக்குறோம். இப்ப இன்னைக்கு திரையோதசி திதி, சந்திரன் வளர்ந்து 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 வருது. இனி ஞாயிற்றுக்கிழமை முழுக்க வளர்ந்துடும், பௌர்ணமி. அதுக்கப்புறம் தேய ஆரம்பிக்கும். சந்திரன் இப்படி வளர்றது தேயுது. இந்த மாதிரி வளர்ந்தது தேய்கிறது, இந்த மாதிரி இருக்கு மாற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையால சொல்றோம். மாற்றம்ன்றது நல்ல மாற்றமா இருக்கலாம், கெட்ட மாற்றமா இருக்கலாம். இந்த வளர்ச்சி தேய்வு 2 விதமா இருக்கலாம். அது நாம வியம் அப்படின்னு சொல்றோம். அவ்வியம்னா இந்த மாற்றம் இல்லாதது. அஸ்யன இந்த மாறாததற்கு விநாசம் ஒட்டுமொத்த அழிவை ந கஷ்டித் ஒருவரும், கஷ்டித் மட்டும் எடுத்துக்குவோம், ஒருவரும் கர்த்தும் செய்யறதுக்கு ந அர்ஹதி வலிமை உள்ளவர்கள், தகுதி உடையவர்கள் ஆக மாட்டார்கள். அப்ப இந்த மாறாத பொருளுக்கு அழிவை ஏற்படுத்துறதுக்கு ஒருவருக்கும் திறமை கிடையாது. ந அர்ஹதி அப்படின்னா திறமை கிடையாது. இந்த இடத்துல சங்கரருக்கு கொஞ்சம் குசும்பு இங்கதான் நினைக்கிறேன். என்ன சொல்றாரு அப்படின்னா, கடவுளே நினைச்சாலும் ஒண்ணு பண்ண அழிக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஈஸ்வரோபி, கடவுளே நினைச்சாலும் ஒன்னு அழிக்க முடியாது. நான் அழிவில்லாதவன், நான் நிரந்தரமானவன், எனக்கு அழிவில்லை அப்படின்னு ஒரு கவிஞர் பாடினார். கடவுளே நினைச்சா கூட நம்மளை அழிக்க முடியாது, எனக்கு அழிவு கிடையாது, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. இப்போ அழிவுன்னா என்ன அர்த்தம்? விநாசம்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. அழிவுன்னா என்ன அர்த்தம்? அதாவது நீங்க வேதாந்தம் படிக்க படிக்க, பகவத்கீதை படிக்க படிக்க உங்க மூளை அப்படியே பட்டத்திட்டப்படும், கூர்ந்திட்டப்படும், ரொம்ப ஷார்ப் ஆகிட்டே போகும். இப்ப இவ்வளவு நாள் இப்படி எல்லாம் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு சத்து அசத்து அழியக்கூடிய, ஒரே இதுல அழியக்கூடிய ஒண்ணு இருக்கு, அழியாத ஒண்ணு இருக்கு, மாறக்கூடிய ஒண்ணு இருக்கு, மாறாத ஒண்ணு இருக்கு, தேயக்கூடிய ஒண்ணு இருக்கு, தேயாத ஒண்ணு இருக்கு. இப்படி எல்லாம் இவ்வளவு நாள் நம்ம யோசிக்கவே மாட்டோம். அதே மாதிரி அழிவுன்னா என்ன? நான் இது ஏற்கனவே உங்களுக்கு போற பக்கத்துல சொல்லி இருக்கிறேன். இங்க சங்கர் அதை எடுத்து பேசுறார். அழிவு அப்படிங்கிறது, நான் விவேகானந்த சாமி இதை சொன்னார்னு இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல சொல்லி இருக்கிறேன். படைப்பு, சிருஷ்டி அப்படிங்கிற நம்முடைய வார்த்தைக்கு அர்த்தம் தோன்றுதல்னு அர்த்தம். அழிவு அப்படிங்கிற நம்முடைய வார்த்தைக்கு அர்த்தம் மறைகிறதுன்னு அர்த்தம். இல்லாம இருந்து வர்றதுன்னு கிடையாது. கிரியேஷன்ங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல இல்லாம இருந்து வர்றதுன்னு அர்த்தம். நம்ம கிட்ட அந்த அர்த்தம் கிடையாது. இருக்கிறது இல்லாம போறதுன்னு டிஸ்ட்ரக்ஷனுக்கு அர்த்தம், அழிவுக்கு அர்த்தம். அந்த அர்த்தமும் நம்ம கிட்ட கிடையாது. நமக்கு தெரியாம இருந்து தெரிய வந்தது, தெரிஞ்சது தெரியாம போயிட்டு. பானை தெரியாம இருந்தது, இப்ப தெரியுது. பழையபடி தெரியாம போயிட்டு. தெரிஞ்சா தோற்றம், மறைஞ்சா அழிவு. இதுதான் நம்முடைய தோற்றம் மறைவுக்கு அர்த்தம். அதனால அதர்ஷனம், அபாவம், அது சத்துக்கு கிடையாது. கிடையாதுங்கிறது மட்டும் இல்ல, கடவுளை கூட அழிக்க முடியாது. ஒரு ஆசிரமத்துல இருந்து ஒரு புத்தகம் போட்டிருந்தாங்க, தர்மபுராதீனம் நினைக்கிறேன், கடவுளால் முடியாத செயல்கள். உலகத்துல வேற எந்த மதத்துக்காரனும் இப்படி ஒரு புக்கு போட முடியாது. சனாதன தர்ம மதத்துக்காரன் மட்டும் தான் போட முடியும். கடவுளால் முடியாத செயல்கள்.
நான் அதை என் பாணியில சொல்லுவேன். அந்த புக்கு படிச்சு நான் மறந்தாச்சு. வெள்ளி ஆசிரமத்துல அது இருந்தது பார்த்தேன். அது சுவாரஸ்யமா இருந்தது. அதை கஷ்டப்பட்டு உள்வாங்கிக்கிட்டேன். இப்போ கடவுள் ஒரு ஆளை நாடு கடத்த முடியாது. காயின் ஆபேல கொண்டு போட்டான், அதனால காயின கடவுள் நாடு கடத்திட்டாரு, அது கட்டுக்கதையில சொல்லலாம். ஆனா நிஜத்துல கடவுள் ஒரு ஆளை நாடு கடத்த முடியாது. ஏன் நாடு கடத்த முடியாது அப்படின்னா, இப்ப எனக்கு இது என்னுடைய நாடு, அமெரிக்கா என்னுடைய நாடு கிடையாது, இங்கிலாந்து என்னுடைய நாடு கிடையாது, ஆஸ்திரேலியா என்னுடைய நாடு கிடையாது. சில கோஷ்டிகள் இருக்கு, உலகம் முழுக்க ஏன் நாடுன்னு சொல்ற கோஷ்டிகள் இருக்கு, அந்த விட்டுருங்க. நான் ஒரு அடிப்படை அறிவு, அடிப்படை புத்திசாலித்தனம் அதெல்லாம் உள்ள ஆட்களை பத்தி பேசுறேன். இது என்னுடைய நாடு, மற்றதெல்லாம் என்னுடைய நாடு கிடையாது. நம்ம சொல்லலாம், கடவுள் சொல்ல முடியுமா? மாதாச்ச பார்வதி தேவி, பிதா தேவோ மகேஸ்வர, பாந்தவா சிவபக்தாஸ்ச, சுதேஷோ புவத்ரயம். அம்மா பக்தர்களுக்கு ஒரு பக்தன் சொல்றான், எனக்கு அம்மா பார்வதி, அப்பா சிவபெருமான். தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க விவரமா பேச வேண்டியிருக்கு. அப்புறம் அவங்க யாரையும் அப்பான்னு சொல்லுவாங்க, அப்பா தந்தை எல்லாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் உஷாரா இருக்கணும், கௌரவமா இருக்கணும். கண்டதெல்லாம் அப்பையும் தந்தையெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு அம்மா பார்வதி தேவி, அப்பா சிவபெருமான். மற்ற சிவன் அடியார்கள் எல்லாருமே, கடவுள் நம்பிக்கை உள்ள எல்லாருமே எனக்கு சொந்தக்காரங்க. என்னுடைய நாடு எது அப்படின்னா, 3 உலகமும் என்னுடைய நாடுதான். பூஹு பூமி, புவக அந்தரிக்ஷம், சொக சொர்க்கம் எல்லாம் என் நாடுதான். அது மாதிரி கடவுளுக்கு ஒட்டுமொத்த உலகம் அவர் படைச்சது, ஒட்டுமொத்த உலகம் அவருடைய நாடு. அப்படி இருக்கும்போது அவரு ஆபையில எந்த நாட்டுக்கு கடத்துறது? நம்மள ஒரு நாட்டு கடத்த முடியாது. அவரால் தன்னுடைய குடிமகனை, தன்னுடைய சிருஷ்டியில ஒரு ஜீவாத்மாவை நாடு கடத்த முடியாது. அது மாதிரி சங்கர் இங்க சொல்றாரு, அவரால ஆத்மாவை நம்மளை அழிக்க முடியாது, அதுவும் கடவுளுக்கு முடியாது அப்படிங்கிறார். இப்படி கடவுளுக்கு முடியாத விஷயங்கள் கொஞ்சம் இருக்கு. கடவுளே நினைச்சாலும் செய்ய மாட்டார். நெருப்புன்னா சுடும், பனினா குளிரும், பாசக்கான கசக்கும். அப்படியே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணத்துல அவர் படைச்சு வச்சிருப்பார். நம்ம அதுல நோண்டுவோம், அது வேற கதை. அப்புறம் கேன்சரு, அந்த நோய் வந்தது, இந்த நோய் வந்ததுன்னு அதுக்கப்புறம் புதுசு புதுசா மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அது நம்ம திறமை. கடவுள் உலகங்கள் விஷயங்களை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணத்தோட, தன்மையோட படைச்சு வச்சிருக்கார், சுபாவத்தோட படைச்சு வச்சிருக்கார். அவர் அதை அவருடைய அந்த சட்டத்திட்டத்தை அவர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அப்போ இங்கேயும் அதனால சங்கரர் சொல்றாரு, கடவுள் கூட அழிக்க முடியாது. அப்ப சத்து அப்படிங்கிறதுக்கு கூடுதல் விளக்கம் இதுல சொல்ற. இனி இதுல வேறையும் 1-2 பாயிண்ட் இருக்கு. நான் அதை சொல்லி உங்களை வைக்க வேண்டாம் அப்படின்னு அதை நாங்க இப்போதைக்கு, அதாவது நம்முடைய முன்னோர்கள் இன்னும் ஆழமா இதுல போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, டெக்னிக்கலா லாஜிக்கலா யோசிச்சிருக்காங்க. இப்போதைக்கு நான் உங்கள மேல கருணை கூர்ந்து அதுக்குள்ள போகல.
ஏன் அழியது இல்லை அப்படிங்கிறதுக்கு, ஏன் அழிய முடியாது அப்படிங்கிறதுக்கு லாஜிக் எல்லாம் சொல்றாங்க. இப்ப நம்ம பாவம் எல்கேஜி, அதனால நமக்கு அவ்வளவு வேண்டாம். யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு பதிலாக நமக்கு அந்த லாஜிக் தேவைப்படும் போது சொல்லிக்கலாம். இனி இந்த அழிவிலையும் இந்த அழிவு எப்படி ஏற்படலாம் அப்படிங்கிறது 2-3 தரம் இருக்கு. இதுவும் நீங்க இதுவரைக்கும் யோசிச்சிருக்க மாட்டீங்க. பகவத்கீதை எழுதின ஆட்கள் இதெல்லாம் யோசிச்சிருக்காங்க. சனாதன தர்மம் இதெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கு. அழிவு எப்படி வரலாம்? தானாகவே அழியக்கூடும் ஒரு பொருள். இது ஒரு விதமான அழிவு. இது நான் ரொம்ப நல்ல உதாரணம் இல்ல, இந்த மாதிரி உதாரணம் சொல்ல லாயக்கானது இல்ல, இருந்தாலும் உங்களுக்கு பளிச்சுன்னு புரியுங்கிறதுனால இந்த உதாரணத்தை சொல்றேன். ஒருத்தர் தற்கொலை பண்றார். இப்போ கேரளாவில ஒரு பொண்ணு சும்மா பஸ்ல போனவனை வீடியோ எடுத்து இவன் எங்க மானபங்கப்படுத்திட்டான்னு புழுகிச்சது. அவன் மான ரோஷம் உள்ளவன், செத்துப்பனான். தற்கொலைன்னு சொல்லுவோம். இப்படி இது நம்மள நாமளே அழிச்சுக்கிறது, நமக்கு நாமே அழிவை ஏற்படுத்துறது, சொத்தக நாசம். இது ஒரு விதமான நாசம். அடுத்தது, நம்ம இன்னொருத்தர் கொல்ல. பங்களாதேஷ்ல ஹிந்துக்களை முஸ்லீம்கள் கொண்டுட்டு இருக்காங்க. காஷ்மீர்ல ஹிந்துக்களை முஸ்லீம்கள் கொண்டாங்க. பாகிஸ்தான்ல கொண்டுட்டு இருக்காங்க. ஈரான்ல அரசாங்கம் போராட்டக்கார மக்களை கொண்டுட்டு இருக்கு. இப்படி இன்னொருத்தர் சொல்லலாம். இனி மூணாவது ஒண்ணு இருக்கு. எப்படின்னா, நானும் என்ன கொல்லல, நான் இன்னொருத்தரையும் கொல்லல, நான் அடியாள் வச்சு, நான் கொல்லல, நான் அடியாள் வச்சு கொண்டேன். இப்படியும் ஒரு இது இருக்கு. அப்போ தானாகவே அழியறதில்லை, வெளி காரணிகளாலையும் அழியறதில்லை. இனி இதுக்கு இன்னொரு விதமான உதாரணம் சொல்றதா இருந்தா, இதுவரையும் சொன்ன கொலபாதகமான உதாரணம் சொன்னேன், கொஞ்சம் நல்ல உதாரணம் சொல்லேன். ஒரு ஆள் இருக்காரு, நல்ல பணக்கார குடும்பம், அப்புறம் நோய் நொடி அப்படின்னு வந்து பணம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்ப குடும்பம் நொடிச்சு போகுது. அப்போ இப்படி ஒரு நொடிப்பு வர்றது, ஒரு மாற்றம் வரலாம். இது ஒரு தானாகவே நொடிச்சு போறதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்படியாக ஆத்மா, அதாவது நான் ஆத்மான்னு சொன்னா உங்களுக்கு ஒரு குழப்பம் வர வேண்டாங்கனால நானே சொல்றேன். அப்படி சொல்லி சொல்லி பழக்கம் முதல்ல. அப்படி நான், எனக்கு அழிவு கிடையாது, காலத்தினால அழிவு கிடையாது. காலத்தினால நான் எப்பவும் இருக்கிறேன். அந்த காலத்தினால நான் அன்லிமிட், அவினாசி. இடம் வைஸ், ஸ்பேஸ் வைஸ் நான் வந்து எங்கும் நிறைந்தவன். நான் இங்கே இருக்கேன், நான் அங்கே இருக்குது. நீங்க ஒவ்வொருத்தரும் நான் நான் சொல்றீங்க, நான் எங்கேயும் இருக்குது. அதனால எங்கும் நிறைந்தது. இது ஒரு விதம். இதுல உங்களுக்கு புரியலைன்னா, இருக்கு 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 இருக்குன்னு எல்லாமே
நம்ம எல்லாருமே சொல்றோம், நான் இருக்கேன் இருக்கேன் இருக்கேன்னு சொல்றோம். அந்த இருப்பு அப்படிங்கிறது எல்லா இடமும் இருக்குது. அதனாலேயும் எல்லா இடமும் நாம் நிறைஞ்சிருக்கிறோம். சர்வ நித்தியம் அவிநாசிங்கிறது நித்தியம்ங்கிறத சொல்லுது. சர்வ கதக அல்லது சர்வ வியாபி அப்படிங்கிறத சர்வமிதம் கதம்னு சொல்லுது. ஒண்ணு. ரெண்டாவது, இதுக்கு விநாசம் ஒட்டுமொத்த அழிவு அப்படிங்கிறது இல்லை. அது இல்லாம போகிறது, மறைகிறது அப்படிங்கிறது இல்லை. அடுத்தது, இது மாறுறதும் இல்லை. நீ கடவுள் கூட இதை அழிக்க முடியாது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல உள்ள சில முக்கியமான பாயிண்ட். இப்ப அடுத்த ஸ்லோகம் போவோம். அப்ப சத்துனா என்னன்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. அடுத்த ஸ்லோகத்துல முதல் வரியில அசத்துன்னு சொன்னாரே, அத பத்தி இப்படி சத்து இப்படி இருக்கும்னா அப்ப அசத்து எப்படி இருக்கும் அப்படி தொடர்ந்து பழையபடியும் சத்து பத்தியும் சொல்ற. ஸ்லோகம் 18. அந்தவந்த இமே தேகாः நித்யஸ்யோக்தாः ஷரீரிணः அநாசினோ பிரமேயஸ்ய தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத. இமே தேகாக இந்த உடல்கள், அந்தவந்தக அந்தவத் அதுல இருந்து அந்தவந்தக முடிவை உடையது. பணம் உடையவன் தனம் உடையவன் தனவான், குணம் உடையவன் குணவான். அது மாதிரி அந்தம் உடையது அந்தவத். நான் இது எதனால சொல்றேன் அப்படின்னா, இந்த வத்துங்கிறதுக்கு இன்னும் அர்த்தமும் உண்டு. அது போல அப்படின்னு ஒரு அர்த்தமும் உண்டு. இந்த இடத்துல நாம அந்த அர்த்தம் எடுக்கல, உடையது அப்படிங்கிற அர்த்தத்துல எடுக்கிறோம். இமே தேகாக இந்த உடல்கள் முடிவு உடையது. இதுல தேகாகா அப்படின்னு பன்மை பயன்படுத்தி இருக்கு. இது ஒரு அர்த்தம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எனக்கும் உடம்பு இருக்கு, இந்த நான்கும் உடம்பு இருக்கு, அந்த நான்களுக்கும் உடம்பு இருக்கு. என் உடம்பு 1, உங்க உடம்பு 2, 3, 4, 5, புழு பூச்சி எறும்பு யானை குதிரை இப்படி நிறைய உடல்கள், தாவரங்கள், எல்லாருக்கும் உடல்கள் இருக்க. அதனால இந்த உடல்கள் எல்லாம் முடிவுடையது அப்படி ஒரு அர்த்தம் எடுக்கலாம். இது சிம்பிளான அர்த்தம். கஷ்டமான ஒரு அர்த்தத்தை சொல்றேன். நாம இந்த உடம்ப ரெண்டு 3 கேட்டகரியா பிரிக்கிறோம். இது தெரியாததுனால சில கூமுட்டைகள், கிறிஸ்தவ கோமாளிகள் தெளிவாகவே சொல்லுவோமே, என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓம் பஞ்ச காயாய நமக, 5 காயங்கள் உடையவரே உமக்கு வணக்கம். அந்த கோமாளி பயவுகளுக்கு தெரியாது, சமஸ்கிருதத்துல காயம் அப்படின்னா புண்ணுன்னு கிடையாது. அதனால அவருக்கு 5 காயம்னா 5 புண்ணு உள்ளவர்னு அர்த்தம் கிடையாது. காயம்னா உடம்புன்னு அர்த்தம். இந்த உடம்பு குறைஞ்சபட்சம் 3 உடம்பு இருக்கு, அது 5 உடம்பா சொல்லனாலும் சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னா, நம்முடைய இந்த கண்களால அல்லது இந்த இந்திரியங்களால உணர முடிந்த விஷயங்கள்,
காங்கிரீட் ஒண்ணு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்திரியங்களால உணர முடிந்த விஷயங்களுக்கு, ஸ்தூல இந்திரியங்களால உணர முடிந்த விஷயங்களுக்கு, இந்த கண்ணு காது மூக்கால தெரிஞ்சுக்கிட முடிஞ்ச விஷயங்களுக்கு ஸ்தூலம், ஸ்தூல சரீரம், பரு உடல். நான் இப்ப தமிழ்ல இப்ப எனக்கு என்ன சிக்கல் தெரியுமா? நான் நல்ல செந்தமிழ்ல பேசினாலும் உங்களுக்கு புரிய போறது இல்ல, சமஸ்கிருதம் உங்களுக்கு புரிய போறது இல்ல, ஒருவேளை இங்கிலீஷ்ல பேசினாலும் புரியாது. அதனால நான் நிறைய சொல்லுவேன், ஏதோ ஒண்ணு உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்லுவேன். எது உங்களுக்கு புரியுதோ அதை நீங்க எடுத்துக்கங்க, புரியல நான் மட்டும் கேட்டுக்கங்க. அப்போ ஸ்தூல உடம்பு, பரு உடல், இப்படி ஒரு உடம்பு இருக்கு. இதத்தான் இப்ப நான் உங்களை பாக்குறேன்னா உங்களுடைய உடம்பை பாக்குறேன், அது ஸ்தூல உடம்பை பாக்குறேன். இந்த உலகத்துல ஒவ்வொரு பொருட்களை பாக்குறேன் அப்படின்னா ஸ்தூல பானைய பாக்குறேன், ஸ்தூல பெண்ணை பாக்குறேன், இப்படி எல்லாமே ஸ்தூலமானதை பார்த்துட்டு இருக்கிறேன். இது ஒரு உடம்பு. ஆனா நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள், தத்துவ ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இதுக்கு தெரியாத ஒரு உடம்பும் இருக்கு. அது சூக்ஷ்ம இந்திரியத்துக்கு தான் தெரியும். சூக்ஷ்ம இந்திரியம்னா எது? மனசு. மனசுக்கு தெரியும். அப்ப தூங்கும் போது அந்த மனசு அந்த உடம்பெல்லாம் பாக்குது. அப்ப நமக்கு கனவுல தெரியக்கூடியதெல்லாம் சூக்ஷ்ம உடம்பு, நுண்ணுடல் அப்படின்னு சொல்றோம். ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு. இந்த இடத்துல எவ்வளவு பொருந்துங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஏன்னா நம்ம அளவுக்கு யோசிச்சவங்க கிடையாது கிரேக்கர்களோ ரோமர்களோ எல்லாம். அங்கிருந்து இரவல் வாங்கினவங்க ஆங்கிலேயர்கள். அதனால அவங்ககிட்ட அதுக்கு சமமான வார்த்தைகளை நம்ம தேட முடியாது. ஒரு தோராயமா சொல்லி வைக்கிறேன். இது ஒரு உடம்பு இருக்கு. அடுத்து காரண சரீரம். நம்ம தூங்கும் போது இந்த ஸ்தூல உடம்பும் இல்ல, சூக்ஷ்ம உடம்பும் இல்ல, ஆனா நாம இருக்கிறோம். அந்த உடம்புக்கு காரண உடம்புன்னு பேரு. 3 வந்துட்டா, 3க்கு மேல போச்சுன்னா சம்ஸ்கிருதத்துல பன்மை, அதனாலையும் தேகான்னு சொல்லலாம். இல்ல இன்னொரு இதுதான், இது நான் இண்டிவிஜுவலா சொன்னேன். அதாவது இப்ப யா உடம்பு அப்படின்னா யா உடம்புல இப்படி 3 இருக்கு, உங்க உடம்புனா உங்க உடம்புல 3 இருக்கு, இப்படி தனித்தனியா சொன்னேன். இன்னொன்னு இருக்கு, அத சமஷ்டி சொல்லுவாங்க. இப்ப வெஷ்டியா சொன்னேன், அடுத்தது சமஷ்டி. சமஷ்டியா எப்படின்னா இந்த ஸ்தூல உடம்பெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்தூல உடம்பு, அத விராட் அப்படின்னு சொல்லுவாங்க. சூக்ஷ்ம உடம்பெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்தூலம், ஒட்டுமொத்த சூக்ஷ்ம உடம்பு, நுண்ணுடல், அது ஒரு நுண்ணுடல். அத ஹிரண்ய கர்ப்பன், சூத்ராத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த சமஷ்டி வெஷ்டி கொஞ்சம் குழப்பற மாதிரி இருந்ததுன்னா ஒரு உதாரணம் சொல்றேனே. ஒரு தென்னை மரம் அப்படின்னு சொன்னா வெஷ்டி தனி. இப்படி ஒவ்வொன்னாட்டு தென்னை மரம் வெஷ்டி வெஷ்டியா தென்னை மரம் நிறைய நிக்குது. இப்ப அதை என்ன சொல்லுவீங்க? தென்னந்தோப்பு இல்லையா? பனைமரம் ஒண்ணு ஒன்னா இருந்தா தனி, அது எல்லாம் சேர்ந்த தொகுதிக்கு என்ன பேரு சொல்லுவோம்? பனந்தோப்பு. இந்த காலத்துல பனைமரத்தை கண்டது யாரு, தோப்பை கண்டது யாருன்னு இருக்கலாம். இப்படி ஒண்ணு இருந்ததுங்கிறதுக்காண்டி சொல்லி வைக்கிறேன், என் சின்ன பிள்ளை எல்லாம் பார்த்தேங்கிறதுக்காண்டி. இதே மாதிரி மாமரம் ஒண்ணு ஒன்னா நிறைய சேர்ந்து இருந்ததுன்னா மாந்தோப்பு. புளிய மரம் ஒண்ணு ஒன்னா இருந்து நிறைய சேர்ந்தா புளியந்தோப்பு அப்படிங்கிறோம். புளிய மரம், புளியந்தோப்பு. வெஷ்டி சமஷ்டி, தனி தொகுப்பு. இது மாதிரி ஸ்தூல உடம்பு தனி, ஸ்தூல உடம்புடைய தொகுப்புக்கு
விராட்டுன்னு பேர், விஸ்வம்னு சொல்லுவாங்க. அடுத்தது சூக்ஷ்ம உடம்பு, அதனுடைய தொகுப்புக்கு சூத்ராத்மா அல்லது ஹிரண்ய கர்ப்பன்னு பேர். அடுத்து இதே மாதிரி காரண உடம்புடைய தொகுப்புக்கு சமஷ்டியில ஈஸ்வரன் சொல்லுவாங்க அல்லது அவ்யக்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். இது மாண்டூக்கிய உபநிஷத்துல ஒரு உபநிஷத்துல முழுக்க முழுக்க இதை பத்தி தான் டீல் பண்ணிருக்கு. உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், அவ்வளவுதான். இப்ப இது ஒரு விதம். இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். இது தைத்திரியோ உபனிஷத் ஸ்டைல்ல சொல்றதா இருந்தா, இப்ப இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்புக்கு இது தின்னு தின்னு கொழுக்கிற உடம்பு இல்லையா, சாப்பாட்டுனால கொழுக்கிற உடம்பு. இந்த உடம்புக்கு அன்னமயம்னு பேர். அடுத்தது மூச்சு ஓடிட்டு இருக்கு, அதனால நமக்கு எனர்ஜி கிடைக்குது. இந்த உடம்புக்கு பிராணன்னு பேர், பிராணமயம்னு பேர். அடுத்து மனசு விஷயங்களை தெரிஞ்சுக்குது, அதனால மனசும் ஞானேந்திரியங்களும் எல்லாமே சூக்ஷ்மம் தான். இந்த இடத்துல கணக்கு ஞானேந்திரியம், இந்த கண்ணு இந்த காதெல்லாம் எடுக்கக்கூடாது. சூக்ஷ்ம ஞானேந்திரியங்களும் மனசும் சேர்ந்த அந்த கூட்டத்துக்கு மனோமயம்னு பேர். அடுத்தது புத்தி. இதுல ஒரு விஷயம், இந்த பிராணனுக்கு கூட கர்மேந்திரியங்களையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். கர்மேந்திரியம்னா கை, காலு, வாயு, இந்த மாதிரி ஒரு 5. சமய வகுப்புல இளநிலையில இதை பத்தி விவரம் இருக்கு. கர்மேந்திரியங்கள் வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தம் அப்படின்னு 5. இந்த 5ம் பிராணனுடைய எனர்ஜி மூலமா வேலை செய்யுது. நான் ஏதோ ஒண்ணு எடுக்கிறேன், வைக்கிறேன், நீட்டுறேன், சுருக்கிறேன், நடக்கிறேன், பேசுறேன், இப்படி நாம செய்யக்கூடிய தொழில்கள், கர்மங்கள், இதுவும் அந்த பிராணமயத்திலேயே அடங்கிடும். பிராணனும் கர்மேந்திரியங்களும் சேர்ந்து பிராணமயன், மனசும் ஞானேந்திரியங்களும் சேர்ந்து மனோமயம். அடுத்தது புத்தியும் ஞானேந்திரியமும் சேர்ந்தா அது விஞ்ஞானமயம். இப்போ இது எல்லாமே நான் அப்படிங்கிறது யாருங்கிறத உணர விடாம நமக்கு மறைக்குது. இப்ப நான் ஒரு ஆள் இருக்கேன்னு வச்சுருங்க, என்ன மறைக்கிறது மாதிரி ஒண்ணுக்கு மேல ஒண்ணா இருக்கு. இப்ப நீ உங்களுக்கு சொன்னா எவ்வளவு புரியுதுன்னு தெரியல, வட இந்தியாக்காரங்களுக்கு சொன்னா நல்லா புரியும். வட இந்தியாவில இப்ப குளிர் சமயம், நல்ல கடும் குளிர் சமயமாகும். இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இன்னருக்கு மேல வழக்கமா உடுக்கிற துணிமணிகள், அதுக்கும் மேல ஒரு சொட்டர், அதுக்கும் மேல ஒரு ஜர்க்கின், அதுக்கும் மேல ஒரு கோட்டு, இப்படி ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல ஒன்னா போட்டிருப்பாங்க. இப்ப நமக்கு அவங்க உடம்ப பார்க்கணும்னா கோட்டை கழட்டி, ஜர்க்கினை கழட்டி, சொட்டரை கழட்டி, சட்டையை கழட்டி, இன்னரை கழட்டி. இன்னர்னு சொன்னது நம்ம ஊர் இன்னர்ல, நம்ம ஊர்ல பொதுவா பனியன் மாதிரிப்பட்டது நம்ம இன்னர்னு சொல்றோம். அங்க கம்பளியிலேயே ஒரு இது கிடைக்கும். நம்ம பனியன் போட்டுக்கிட்டு அதுக்கு மேல பனியன் மாதிரி இருக்கு, அதை போட்டுக்கலாம். அப்ப கொஞ்சம் கதகதப்பு கூட கிடைக்கும். குளிர் எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு, நல்ல அதிக குளிர் இருந்ததுன்னா அதை போட்டுக்கிட்டோம் வச்சுக்கோங்க, அது அப்படி டைட்டா பிடிச்சுக்கிடும். ஒரு துளி காத்து இடையில உள்ள ஒரு ஊடுருவ விடாது. அப்ப கொஞ்சம் நல்ல கதகதப்பு மெயின்டைன் ஆகும். மற்றபடி சொட்டர்னா கூட அதுக்கு உள்ள நுழைஞ்சு காத்து போயிடலாம். இது அந்த மாதிரி போக விடாம நல்லா சூடா வச்சிருக்கும். அதனால அதுக்கு சில பேர் அத இன்னர் வேர்னு சொல்லுவாங்க, சில பேரு
கர்மி கா கப்டா, தெர்மல் 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 வேர். தெர்மல் வேர்னு சொல்லுவாங்க. அதுவும் அதுக்கு ஒரு இன்னொரு பேர். அப்போ இத மாதிரி நம்ம ஆத்மா, நான் இருக்கேன், எனக்கு என்ன பார்க்க விடாம அதுக்கு மேல ஆனந்தமய கோஷம், அதுக்கும் மேல சுக துக்கங்கள், நான் அதை பத்தி சொல்லல, சுக துக்கங்கள் வந்து போகுது, அதுவும் நம்மளை மறைக்குது, அது ஆனந்தமய கோஷம். அதுக்கும் மேல விஞ்ஞானமய கோஷம், அதுக்கும் மேல மனோமய கோஷம், அதுக்கும் மேல பிராணமய கோஷம், அதுக்கும் மேல அன்னமய கோஷம். இப்படி 5 உரைகள் கவர், நம்மளை கவர் பண்ணி இருக்கிறதுனால அதை கோஷம்னு சொல்றோம். இத்தனை இதை கடந்துதான் நான் யாரு அப்படின்னு போய் நம்ம அடைய முடியும். நமக்கு இது கோர்ஸ்ல நடந்தது என்ன வச்சது, ஒருத்தருக்கு பிறந்த நாள். பிறந்த நாளுக்கு ஒரு இன்னொரு மாணவர் என்ன பண்ணாரு, ஒரு பரிசு கொடுத்தாரு. பரிசு ஒரு இவ்வளவு பெருசு இருக்கும், பார்த்தா நல்ல ஒர்த்தான பரிசு மாதிரி இருந்தது. இந்த மாதிரி இருந்தது வத்துங்கிற வார்த்தை இந்த இடத்தையும் சொல்லுவாங்க. அப்போ முதல்ல அழகான ஒரு பளபளக்கிற பேப்பர் போட்டு பதிவாங்கல்ல, அந்த மாதிரி பேப்பர் போட்டு முதல்ல முடிச்சவங்க முடிச்சாச்சு. அடுத்தது அந்த பளபளப்பான பேப்பர், அதை எடுத்தாச்சு. அடுத்தது ஒரு பெட்டி, அந்த பெட்டியை ஓபன் பண்ணியாச்சு. அடுத்தது அந்த பெட்டிக்குள்ள ஒரு பெட்டி ஓபன் பண்ணியாச்சு. பெட்டிக்குள்ள பெட்டி, பெட்டிக்குள்ள பெட்டி, பெட்டிக்குள்ள போட்டி போயிட்டே இருக்கு. ஒருத்தன் கோர்ட்ல கொலை கேஸ்ல போய் பிடிச்சு வச்சிருக்கு. நீதிபதி கேட்கிறாரு, ஏம்பா கொலை பண்ண? கண்டக்டர் பயணிய கொலை பண்ணிட்ட, ஏம்பா கொலை பண்ண? அவன் டிக்கெட்டுக்கு பைசா கொடுக்கறதுலயாக்கும் இந்த கொலை நடந்திருக்கு. அப்போ கண்டக்டர் சொன்னாரு, கனம் நீதிபதி அவர்களே, என்ன நடந்ததுன்னு நான் சொன்னா நீங்களும் அதைத்தான் செய்வீங்க அப்படின்னா. என்ன நடந்ததுன்னு கேட்டாரு. என்கிட்ட அவன் நாரோல் போறேன்னு சொன்னா, நான் நாரோலுக்கு 20 ரூபாய் டிக்கெட், 20 ரூபாய் எடுன்னு சொன்னேன். இவன் என்ன பண்ணா, பெரிய பேக்க திறந்து சின்ன பேக்க எடுத்தான், பெரிய பேக்க மூடிட்டான். சின்ன பேக்க திறந்து சின்ன பேக்க எடுத்தான், சின்ன பேக்க மூடிட்டான். சின்ன பேக்க திறந்து சின்ன பேக்க எடுத்தான், சின்ன பேக்க மூடிட்டான். சின்ன பேக்க திறந்து சின்ன பேக்க எடுத்தான், சின்ன பேக்க மூடிட்டான். பைக்குள்ள 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 வச்சிருக்கான். அதனால இது கோவம் வந்து கொண்டு கொட்டை அப்படின்றாரா. அந்த மாதிரி பெட்டிக்குள்ள பெட்டிக்குள்ள பெட்டியாட்டு கடைசியில ஒரு பெட்டி. அந்த பெட்டி எப்படின்னா, அது ஒரு நூல் பெட்டி. இப்ப அடுத்தது நூலை பிரிக்கணும். நான் இப்ப ரிஷிகேஷ்ல பர்த்டே கிஃப்ட் கொடுத்த கதையா சொல்லிட்டு இருக்கேன். அது பர்த்டே கிஃப்ட் கடைசியில ஒரு நூல் பெட்டியா வந்தது. இப்ப நூலை எடுக்கணும். நூலை பிரிக்கிறாங்க பிரிக்கிறாங்க பிரிக்கிறாங்க, அந்த அனுமார மாதிரி பிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. கடைசியில நூல் எல்லாம் பிரிச்ச பிறகு ஒரு சின்ன பெட்டி வந்தது. இப்படி ஒரு சின்ன பெட்டி வந்தது. அப்புறம் அந்த பெட்டியும் திறந்து அதுக்குள்ள வந்து இப்படி ஒரு சின்ன புக் இருந்தது. இது வந்து கீதா பிரஸ் கோரக்பூருடைய பகவத்கீதை புஸ்தகம். பொதுவா நான் போற இடத்துல என் கூட பேக்ல இருக்கும். ஆத்திர அவசரத்துக்கு டக்குன்னு புரட்டி பார்த்துக்கலாம். கண்ணு நல்லா இருந்த காலத்துல அதை என் கூட கொண்டு போயிட்டு இருந்தேன். விவேகானந்த சாமி எங்க போனாலும் ஒரு பகவத்கீதை இலங்கையில வச்சிருப்பாருன்னு சொல்லுவாங்க.
சரி, கடைசியில இந்த பகவத்கீதை புக்கு தான் கிஃப்ட். அதை கொடுக்கறதுக்காக இவ்வளவு பில்டப், ஒண்ணுக்குள்ள 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 ஒண்ணாட்டு. அத மாதிரி நம்ம ஆத்மா உள்ள ஒளிச்சிருக்கு, அதுக்கு மேல இந்த மாதிரி கவர் எல்லாம் போட்டிருக்கு. அதனாலதான் இப்போ நான் ஆத்மா அழியாதது, நாம வேற உடம்பு வேற அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சது மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம புரியாத வரைக்கும் விட போறது இல்ல. இந்த மாதிரி இருக்கிறதுனால அதனாலையும் தேகாகா அப்படின்னு பன்மையில சொல்லியிருக்கலாம். அப்போ அது நம்ம உடம்புன்னு ஒண்ணு இருக்கு, அது அழியக்கூடியது, மாறக்கூடியது, அசத்து. இதுல மாறாத ஒண்ணு, அழியாத ஒண்ணு ஒரு ஆள் நாம இருக்கிறோம். நாம மாறாதவங்க, அழியாதவங்க, சத்து. அதனால இங்க பகவானே அவர் வாயாலே சொல்ற, இந்த உடல் அழியக்கூடியது, அதுதான் அசத்து. இதுக்கு பாவக ந வித்யதே, இதுக்கு நிரந்தர இருப்புங்கிறது கிடையாது. போன ஸ்லோகத்துல நிரந்தரமானது, அழியாதது அதெல்லாம் பத்தி சொல்லிட்டு இங்க இந்த உடம்பு பத்தி அழியக்கூடிய உடம்பு அப்படின்னு சொல்ற. அடுத்தது ஏதாவது கை வச்சா ஒருவேளை முடிக்க முடியாமல் போகலாம். அதனால ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, கேள்வி இல்லைன்னா தொடர்ந்து பார்ப்போம். இந்த ஸ்லோகம் முடியல, இன்னும் பார்க்கணும். நித்தியம்னு ஒரு வார்த்தை வருது, ஷரீரினக அனாஷின்னு ஒரு வார்த்தை வருது. இந்த நித்தியத்துல 2 விதம் இருக்கு, நாசத்துல 2 விதம் இருக்கு. இப்படி எல்லாம் கொஞ்சம் விஷயங்கள் பார்க்கணும். அதனால கேள்வி இல்லைன்னா நான் அந்த டாபிக்கை தொடங்குறேன். கேள்வி இருக்கிறவங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும். சரி, கேள்வி இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தொடர்றேன். நித்தியஸ்ய ஷரீரினக, ஷரீரி அப்படின்னா சரீரம் யாருக்கு இருக்கோ அவன் ஷரீரி. குணம் இருக்கிறவன் குணி, பலம் இருக்கிறவன் பலி. அது மாதிரி ஷரீரம் இருக்கிறவன் ஷரீரி. நித்தியஸ்ய, இந்த உடம்பு வச்சிருக்க நமக்கு அழிவில்லை, நித்தியமானவன் நான் முதல்ல சொல்லிட்டேன். அந்த நித்தியமா இருக்கக்கூடிய இந்த ஷரீரிக்கு உபாதியாக மூடி இருக்கக்கூடிய இந்த உடம்புகள் முடிவுள்ளது, நிரந்தரம் இல்லாதது அப்படின்னு உக்தாகா சொல்லப்பட்டிருக்கிறது. கீதையில இதுக்கு முன்ன சொல்லியிருக்கு, வேற சாஸ்திரங்கள்லயும் சொல்லியிருக்கு. அதனால உக்தாகா அப்படின்னு போட்டு அது ஒரு அர்த்தம். இன்னும் தேகாகா புளூரல், அதனால உக்தாகா புளூரல், அதுவும் ஒரு காரணம். இந்த ஷரீரி அவன் நித்தியமானவன், அவனுடைய உடம்பு முடிவுள்ளது, அழிவுள்ளது, நிரந்தரம் இல்லாதது. இந்த ஷரீரீதியை பத்தி இன்னும் கூடுதல் 2 வார்த்தை சொல்றார். அனாஷினக, அப்ரமேயஸ்ய,
அப்போ நித்தியஸ்ய அநாசினக அப்பிரமேயஸ்ய ஷரீரினக. இப்ப ஷரீரி அப்படிங்கிறது பெயர் சொல்ல எடுத்துக்கிட்டா இதெல்லாம் அதுக்கு உரி சொல், அட்ஜெக்டிவ். நித்தியசிய அநாசினக அப்பிரமேயசியங்கிறதெல்லாம் அதுக்கு அட்ஜெக்டிவ். அதாவது சிவப்பு, ஒல்லி, எட்டு, பெண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சமஸ்கிருத அந்த படி நான் பேசுறது கேக்குதானே? சமஸ்கிருத இலக்கணத்துல பொருள் எதுவோ அதுக்கு அட்ஜெக்டிவ் எல்லாம் பொருள் என்ன விபக்தியில வேற்றுமையில இருக்கோ அந்த வேற்றுமையில போடணும். இப்போ அப்படின்னு நம்ம சொல்லணும். எனக்கு அப்ப நான் என்ன சொல்லணும்? சிவப்பை, ஒல்லியை, லெட்டை, பெண்ணை அப்படின்னு சொல்லணும். இது சமஸ்கிருத ஸ்டைல். தமிழ்ல அப்படி இல்ல. சிவப்பு, ஒல்லி, லெட்டு, பெண்ணு அப்படின்னு சொல்லிடலாம். சமஸ்கிருதத்துல இப்படி அதனுடைய அட்ஜெக்டிவுக்கும் நீங்க காம்பவுண்டாட்டு அதை எழுதலைன்னா, தனித்தனி வார்த்தைகளா எழுதுறீங்கன்னா அதுக்கும் நீங்க அந்த வேற்றுமை அதே வேற்றுமையை போடணும். அப்ப இங்க ஷரீரினக அப்படிங்கிறது 6th கேஸ். அதனால மற்ற 6th கேஸ் இருக்கக்கூடிய நித்தியசிய, அநாசினக, அப்பிரமேயசிய எல்லாம் அது கூட சேர்ந்து உரிச்சொல்லா போயிடும், அட்ஜெக்டிவா போயிடும். அப்போ இந்த ஷரீரி அதாவது நான் எப்படிப்பட்டவன்? நித்தியமானவன். ஒரு இது பார்த்துட்டோம். அடுத்தது அநாஷி, அழியாதவன். அப்பிரமேயக, அறியப்படாதவன் அப்படின்னு 3 உரிச்சல் சொல்லியாச்சு. இப்ப உங்களுக்கு கேட்டு ஒண்ணும் தோணலன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த காலத்துல இருந்தவங்கள ரொம்ப பிரில்லியண்டா இருக்காங்க, ரொம்ப ஷார்ப்பா இருந்திருக்காங்க. அவங்க பல புக்கு படிச்சுட்டு வந்திருப்பாங்க, அதனால அப்படி இருந்திருப்பாங்க. நம்ம இப்பதானே எல்கேஜியே தொடங்கியிருக்கோம். உடனே அந்த ஆள் கேட்காரு, அதுதான் நித்தியம்னு சொல்லியாச்சு இல்ல, எக்காலத்திலயும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் என்னத்துக்கு அனாசி, அழியாதது ஒரு வார்த்தை? இது தேவையில்லாத வேலை தானே அப்படின்னு ஒரு கேள்வி. ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய 2 வார்த்தை போட வேண்டியது இல்ல அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நித்தியம் அப்படிங்கிறது 2 விதமா இருக்கு. குறைஞ்சபட்சம் நித்தியம்ங்கிறது 2 விதம். இப்ப நித்தியம்னா என்னது? இருக்கிறது, எப்போதும் இருக்கிறது இல்லையா? இப்போ ஆத்துல தண்ணி ஓடிட்டு இருக்கு. அது நம்ம ஊர் காவிரி, வைகை, தாமிரபரணி எல்லாம் வேண்டாம், பிரச்சனை வரும். நம்ம கங்கை, சிந்து, பிரம்மபுத்திரா எடுத்துக்கிடுவோம். அங்கதான் எப்பவும் தண்ணி ஓடிட்டு இருக்கும், வற்றாத ஜீவ நதி. இப்போ தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு, கங்கை இருந்துகிட்டே இருக்கு. சிந்துன்னு ஒண்ணு இருந்தது, இன்னைக்கு அது இல்ல. ஆனா கங்கை, சிந்து, பிரம்மபுத்திரா இருக்கு. கங்கை, யமுனை, பிரம்மபுத்திரா, சிந்து எல்லாம் இருக்கு. இது ஒரு விதமான நித்தியம் இருக்கு. ஆனா மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப நான் இருக்கேன், நீங்க எல்லாம் இருக்கீங்க. சின்ன பிள்ளையா ஒரு விதமா இருந்தோம், 10 வயசுல ஒரு விதமா இருந்தோம், 15 வயசுல ஒரு விதமா இருந்தோம், 20 வயசுல ஒரு விதமா இருந்தோம், 30 வயசுல ஒரு விதமா இருந்தோம், 40 வயசுல ஒரு விதமா இருந்தோம். ஒவ்வொரு விதமா இருக்கும். அதனால அன்னைக்கு நான் தான் சொன்னோம், இன்னைக்கு நான் தான் சொல்லுவோம். இது ஒரு விதமான இருப்பு. இதுக்கு பிரவாக நித்தியம்னு பேரு.
ஒரு தீபம் விளக்கு கொளுத்துறோம். விளக்கு ஏத்தின உடனே அது எரியுது, அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சயின்ஸ் பிசிக்ஸ் எல்லாம் படிச்சவங்க இருந்தா அவங்களுக்காண்டி சொல்றேன். T1 அதுல இருந்த தீபம் T2ல இருக்குமா? அதாவது டைம் 1ல இருக்கக்கூடிய, இன்னொரு விதமா சொன்னால் 20 26 நிமிஷம் 1 செகண்ட்ல இருக்கக்கூடிய தீபம் 20 26 2வது செகண்ட்ல இருக்குமா? இருக்காது. எண்ணெய் இருந்தா இருக்குமே சாமி. எண்ணெய் இருந்து திரியும் இருந்தாலும் அது இருக்கிறது மாதிரி தெரியுது இல்ல. ஏன்? அந்த தீபம் போய் புது தீபம் வருது. அந்த தீபம் தொடர்ந்து எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால, எண்ணெய் இருந்து தெரி இருந்து தொடர்ந்து எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால தீபம் இருந்துட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா திரியும் கரிஞ்சிக்கிட்டே வருது, எண்ணெயும் குறைச்சிக்கிட்டே வருது. அப்போ ஒரே தீபம் இல்ல, அந்த தீபம் மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த உதாரணத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்தது மாதிரி தெரியுது. அதுல இப்ப அடுத்த உதாரணம் சொல்றேன். இப்ப நான் இருக்கேன், நம்ம எல்லாம் இருக்கோம். இந்த செகண்ட்ல இருக்கிற நாம அடுத்த செகண்ட்ல இருக்கிறோமா அப்படின்னா சயின்ஸ் சொல்லுது இல்ல இல்ல, நம்முடைய செல்கள் எல்லாம் அழிஞ்சு புது செல்கள் உருவாகிட்டே இருக்கு. உடம்புல இந்த மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு எத்தனையோ செகண்ட்ல, நான் உங்களுக்கு அந்த குரூப்ல போட்டேன்னா தெரியல, கோடி நமக்கு பளிச்சுன்னு தெரியாது, இது பளிச்சுன்னு தெரியாது. ஆனா நம்முடைய 1 வயசு போட்டோ, 5 வயசு போட்டோ, 10 வயசு போட்டோ, 15 வயசு போட்டோ அதை வச்சு ஒப்பிடும் போது நமக்கு தெரியும். நம்மளே ஒரு ஆளு 1 மாசம் கழிச்சு 5 மாசம் கழிச்சு பார்த்தாருன்னா அப்படி இருந்த இப்படி ஆயிட்ட அப்படிப்பாரு. அப்ப நம்ம மாறி இருக்கோம். ஒரு பூ மலருது, அது மலர்றது நமக்கு தெரியாது, ஆனா அது மெதுவா மலர்ந்துகிட்டே இருக்கு. நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க, அரை மணிக்கு ஒருக்க அதை போட்டோ எடுத்தோம்னா அதை பார்க்க முடியும். கார்ட்டூன் மாதிரி ஃப்ரேம்ஸ் வச்சோம்னா நமக்கு அது மலர்றது தெரியும். அப்ப இப்படி நாம மாறிக்கிட்டே இருக்கோம், ஆனா இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு விதமான நித்தியம். இந்த நித்தியத்துக்கு பிரவாக நித்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். காந்தியடிகளை எடுத்துக்கிடுவோம். அவர் இன்னைக்கு இருக்காரா? நினைவில் வாழும் அப்படின்னு நம்ம சொல்ல, அது வேற கதை. அவருடைய உடம்பு இருக்கா? எரிச்சிட்டோம். காந்தியடிகளை எரிச்சிட்டோம். விவேகானந்த சாமிய அத மாதிரி கிடைக்கிறது இல்ல. அதர்சனம் ஆகி போச்சு, அபாவம் ஆகி போச்சு, நஷ்டம் ஆகி போச்சு, போயே போச்சு. இது ஒரு நஷ்டம், நாசம். அடுத்து வாவு சிதம்பரம் பிள்ளை, கப்பலோட்டிய தமிழன். அவர் இருந்த காலத்தில் அவரை எடுத்துக்குவோம். முதல்ல வக்கீலா இருந்தாரு, வெள்ளக்காரனை எதிர்த்து கப்பல் எல்லாம் விட்டாரு. அயோக்கிய பையன் வெள்ளக்காரன் என்ன பண்ணா, கள்ளக்கேஸ் எல்லாம் போட்டு, நான் திராவிட மாடல் மாதிரி வெள்ளக்காரன். வெள்ளக்கார ஆட்சி எப்படி இருக்குன்னு தெரியணும்னா திராவிட மாடலை நீங்க ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டா வரும்.
கள்ள கேஸ் எல்லாம் போட்டு அவரை உள்ள தள்ளி செக்கு இழுக்க வச்சு நோயில் எல்லாம் பிடிக்க வச்சு எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ கொடுமைப்படுத்த 2 ஆயுள் தண்டனையும் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வீர சாவர்கர், வாவு சிதம்பரம் பிள்ளை 2 பேருக்கு தான் 2 ஆயுள் தண்டனை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அபூர்வத்திலும் அபூர்வமாக அந்த அளவுக்கு வெள்ளக்காரன் இவங்களை பார்த்து பயப்பட்டு இருக்கான். கடைசியில சிறையில இருந்து இவர் வெளியே வர்றார். நம்ம ஜந்துக்கள் தான் எப்படிப்பட்டவங்க, நமக்காக வேண்டி வாழ்றவங்களை, நமக்காக வேண்டி கஷ்டப்படுறவங்கள நம்ம மதிக்க மாட்டோம். நந்தி கட்ட நாய்கள். இவர் சிறையை விட்டு வெளியே வரும்போது இவருக்கு ஏதோ ஒரு நண்பர், அவருக்கு குடும்பத்துல ஏதோ ஒருத்தர் மட்டும்தான் உண்டு. தண்டனை எல்லாம் முடிஞ்சு வெளியே வரார். இவர் இப்படி வெளியே வரும்போது ஒரு ஆள் தூரத்துல இருந்து ஒரு பிச்சைக்காரன் அப்படி மாதிரி இருக்கான். இவரே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான். இவர் இன்னொரு பிச்சைக்காரன் மாதிரி ஜெயில இருந்து வராரு. அந்த பழைய மிடுக்கு ஒண்ணும் இல்ல, சீர்குலைஞ்சு இவரு வெளியே வர்றாரு. அங்க இன்னொரு சீர்குலைஞ்ச தேகம் நிக்குது. இந்த ஆள் நம்மளையே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சிதம்பரமும் அவரை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதனால அவருக்கு ஒரு 10 அடி தள்ளி நின்று சொல்லுவாரு, என்ன பிள்ளவாள், என்ன தெரியலையா, நான் தான் சிவா அப்படின்னு. ஆளும் தெரியல, குரலும் தெரியல. பழைய காலத்துல மேடையில பேசினா அடி இடி முழக்க மாதிரி பேசுற ஆளு சுப்பிரமணிய சிவா. அவரையும் ஜெயில போட்டு கொடுமைப்படுத்திட்டாங்க. அவரு விடுதலாகி வெளியே வந்துட்டு இவர் விடுதலாகி வராருன்னு பார்க்க வந்திருக்காரு. சுப்பிரமணிய சிவாவுடைய தேசமும் நாசம் ஆயிடுச்சு, சிதம்பரத்தினுடைய தேகமும் நாசம் ஆயிடுச்சு. காந்தியடியுடைய தேகம் இன்னைக்கு பார்க்கறதுக்கு கிடைக்கல, இல்லாமவே போயிட்டு. அது ஒரு விதமான நஷ்டம். சுப்பிரமணிய சிவா, சிதம்பரம் பிள்ளை இருக்காங்க, பார்க்கிறோம். ஆனா அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, உருக்குலைஞ்சு போயிட்டாங்க. இது இன்னொரு விதமான நஷ்டம். அப்போ நோய் நொடிகள் வருது. நோய் நொடிகள் கூட வராண்டாம். நம்ம சின்ன பிள்ளை போட்டோவும் இப்ப இருக்க போட்டோவும் வச்சு பார்த்தா யார்ட்டா கொடுத்து வித்தியாசம் கண்டுபிடிச்சுன்னா, சில பேர் கில்லாடிகள் இருக்காங்க, அவங்க கதை வேற. பொதுவா உள்ளவங்கள சொல்லு, நம்ம சின்ன பிள்ளை போட்டோவும் இப்ப இருக்க போட்டோவும் கொடுத்தா இதில் அதை பொறுத்துக. ஒரு 4-5 சின்ன பிள்ளை போட்டோ, 4-5 நம்ம போட்டோ வச்சுக்கிட்டு இதுல யாரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படி இருந்தாங்கன்னு கண்டுபிடி அப்படின்னு சொன்னா நம்மள பல பேருக்கு முடியாதா இருக்கும். அப்போ பரிணாமம், அதாவது மாறுதல்கள் நடக்குது. நோய் நொடிகள் வந்ததுன்னா அதுல உடம்பு உருக்குலைஞ்சு போகுது. இதுல இல்லாம போகல, நான் முதல்ல சொன்ன உதாரணத்துல இல்லாம போயிட்டுது, இல்லாம கோட்டுக்குள்ள. ஆனா இந்த இதுல இல்லாம போகல, ஆனா மாறி போச்சு, உருக்குலைஞ்சு போச்சு. இப்படி ஒரு நஷ்டமும் நடக்கலாம். இப்படி நஷ்டத்துல 2 வகை இருக்கு. இப்படி நித்தியத்திலையும் நஷ்டத்திலையும் வகைகள் இருக்கிறதுனால நமக்கு அடிச்சு தெளிவா சொல்லதுக்காக வேண்டி அனாசினக நித்தியஸ்யன்னு பகவான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிடணும். மேற்கொண்டு கூடுதல் நாம் இந்த விஷயத்தை அடுத்த வகுப்புல பார்ப்போம். பிரார்த்தனை.